முதியோர் மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், தற்போது முதலமைச்சர் எந்த பகுதியில் இந்த தாயுமானவர் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்? மக்களுக்கு எந்த அளவில் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் வகுக்கப்பட்டிருக்கு? குறிப்பாக மக்களுக்கு தேவையான திட்டங்களை திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். மக்களுடைய தேவையை அறிந்து அவர்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் முதன்மையாக அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படியாகத்தான் தற்போது நம்முடைய திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை வெளியிட்டக்கூடிய அந்த ஆடியோ வீடியோ காட்சியும் கூட தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் வயது முதிர்ந்தோர், மாற்றுத்திறனாளி ஆகியோர்களுக்கு வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கக்கூடிய தாய்மானவர் திட்டத்தை சென்னை தண்டையார்பேட்டையில் இருக்கக்கூடிய பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக மாற்றுத்திறனாளியினுடைய இல்லத்திற்கே சென்று அவர்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்களை வழங்கி அவருடன் கலந்துரையாடலுக்கு பின்பாக தற்போது அதே பகுதியில் அருகாமையில் இருக்கக்கூடிய கோபால் நகர் பகுதியில் 3 முதியோர்களுடைய இல்லத்திற்கு சென்றிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அங்கு அந்த மக்களை சந்தித்து, குறிப்பாக அந்த முதியோர்களை சந்தித்து உங்களுக்கான தேவைகளை அறிந்துதான் இந்த அரசு திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அப்படியான அடிப்படையில் தற்போது தாய்மானவர் திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் மாதம் உங்களுடைய இல்லத்திற்கே வந்துவிடும் என அந்த பொருட்களை வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த திட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 70 வயதுக்கு மேற்பட்ட 20,42,657 மூத்த குடிமக்களும், அதேபோல 1,27,797 மாற்றுத்திறனாளிகளும் இதில் பயனடைய இருக்கிறார்கள். மொத்தமாக பார்க்கும் பொழுது 21,70,454 பேர் தாய்மானவர் திட்டத்தின் கூட பயனடையக்கூடிய வகையிலான திட்டத்தை தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த திட்டத்தை பொறுத்தவரை குறிப்பாக அரசு அதிகாரிகள் ஒவ்வொருவரும் ஒரு முதன்மையான கடமையாக சென்று செயல்படுத்த வேண்டும். அவர்கள் மனம் குளிரக்கூடிய வகையில் அவர்களை காக்க வைக்காமல் இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய வகையில் தான் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதற்கு முன்பாக அந்த வெளியிட்ட வீடியோவில் வலியுறுத்தியதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் கூட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோளாக அவர் குறிப்பிட்டது 100 விழுக்காடு இந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய வகையில் பணியாற்ற வேண்டும். உங்களுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய முதியோர்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் மனம் குளிரக்கூடிய வகையில் நீங்கள் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் நீங்கள் பெறும் நல்ல பெயராகவும் ஆட்சிக்கு கிடைக்கும் பாராட்டாக இருக்கும் என்ற ஒரு வேண்டுகோளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்வைத்து இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 34,809 நியாய விலைக் கடைகளில் திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. குறிப்பாக 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் அந்த நியாய விலைக் கடைகளுக்கு வந்து நேரடியாக அந்த பொருட்களை வாங்குவதில் இருக்கக்கூடிய சிரமங்களை கவனத்தில் கொண்டுதான் அவர்களுடைய இல்லத்திற்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோர்களுக்கும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. அதிலும் குறிப்பாக 30,14 லட்சம் ரூபாய் செலவாக இருந்தாலும் கூட அது ஒரு செலவாக கருதாமல் மக்களுக்கு செய்யக்கூடிய உயிர்காக்கும் கடமையாக நாங்கள் நினைக்கிறோம் என கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆக ஒவ்வொரு திட்டத்தையும் இவ்வாறுதான் நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தாய்மானவர் திட்டம் என்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருந்தாலும் முதியோர்களுக்கும் ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கும் வீடுகளுக்கே சென்று அந்த பொருட்களை வழங்குவதில் இந்த திட்டத்திற்கு முன்மாதிரியாக தமிழக அரசு தான் நின்று கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே இது போன்ற ஒரு திட்டம் செயல்படுத்தவில்லை. அப்படியான ஒரு முயற்சியை தமிழக அரசு மேற்கொண்டிருக்கிறது என்பதையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே தாய்மானவர் திட்டத்தை தொடங்கி வைத்து பயனாளிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்துரையாடி தற்போது இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சற்று நேரத்திற்கு முன்பாக மாற்றுத்திறனாளிகளுடைய இல்லத்திற்கே சென்று அவர்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்களை வழங்கியதோடு முதியோருடைய இல்லத்திற்கு சென்று தற்போது அந்த பொருட்களை வழங்கி அவர்களுடன் கலந்துரையாடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் வீட்டுக்கு செல்லும் பொழுதும் கூட அவர் முன்வைக்கக்கூடியது மக்களுக்கான திட்டங்களை தொடர்ந்து அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அப்படியாகத்தான் உங்களுக்கான திட்டத்தையும் அரசு தெளிவுடன் பரிசீலித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதிகாரிகள் மாதந்தோறும் தவறாமல் இந்த திட்டத்தை உங்களுக்கு திட்டத்திற்கான பயனை அணிவிக்கக்கூடிய வகையில் நியாய விலைக் கடைகளில் இருந்து பொருட்கள் உங்களுக்கு வந்து கொண்டு செல்லப்படும் என குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கான உபகரணங்கள், வாகனங்கள் என அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். அன்புச்செல்வன், தற்போது சென்னை தண்டையார்பேட்டையில் இருக்கிற வயது முதிர்ந்தவர் ஒருவரின் வீட்டிற்கே சென்று தாய்மானவர் திட்டத்தின் கீழே ரேஷன் பொருட்களை முதலமைச்சரே வழங்கின அந்த காட்சிகளையும் பார்த்தோம். இந்த காலையில் அது தொடர்பாக வீடியோவிலையும் இது இந்தியாவுக்கே முன்மாதிரி திட்டமாக இருக்க போகுது,
தன்னுடைய மனதுக்கு மிக பிடித்த திட்டமாக இது உருவெடுத்திருக்கு அப்படின்னு எல்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்தாரு. இப்போ இந்த திட்டத்தின் மூலமாக 21 கோடியே 70 லட்சம் வயது முதிர்ந்தவர்களும் மாற்றுத்திறனாளிகளும் பயன்பெற இருக்காங்க. இதற்கு முன்பாக இந்த ரேஷன் பொருட்களை அவங்க எப்படி வாங்கிட்டு இருந்தாங்க? இப்போ இந்த திட்டம் அவங்களுக்கான பணிகளை எவ்வளவு எளிதாக மாற்றி இருக்கு? புறங்களில் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு மாற்றுத்திறனாளி இருப்பார், அல்லது வயது முதியவர்கள் இருவர் இருப்பார்கள். அவருடைய குழந்தைகள் வேறு ஊர்கள் இருப்பார்கள். இதனால் அவர்கள் உடல் உபாதைகள் ஏற்படும் பொழுது அந்த மாதந்தோறும் சென்று ரேஷன் பொருட்களை வாங்க முடியாததன் காரணமாக பெரும் சிரமங்கள் ஏற்படும். மற்றவருடைய தயவை நாட வேண்டியது இருக்கும். இதன் காரணமாக பொருட்களை அந்த மாதத்தில் வாங்க முடியாத போகக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டுதான் அவர்களுடைய இல்லங்களுக்கே கொண்டு செல்லப்பட வேண்டும். அதற்கான புள்ளி விவரங்களை கூட்டுறவுத்துறையின் மூலமாக சேகரிக்கப்பட்ட அடிப்படையில் தான் அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய அந்த 21 லட்சம் பேருக்கும் கடைகளிலிருந்து மாதந்தோறும் இந்த ரேஷன் பொருட்கள் கொண்டு செல்லக்கூடிய வகையிலான ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் என்ற அடிப்படையில் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாய்மானவர் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். பல்வேறு திட்டங்களை இந்த அரசு செஞ்சு கொண்டிருந்தாலும் அந்த வரிசையில் என்னுடைய மனதிற்கு மிகவும் பிடித்தமான திட்டமாக உருவாக்கி இருக்கக்கூடிய திட்டம் தான் தாய்மானவர் திட்டம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட அந்த காணொலியில் கூட அவர் குறிப்பிட்டதும் கூட நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இதே போன்று இந்த அரசுக்கு ஆகக்கூடிய செலவும் கூட செலவாக கருதாமல் நமக்கான ஒரு சேவையோடு இருக்கக்கூடிய ஒரு கடமையாக செய்ய வேண்டும். அதே போன்று அந்த மக்கள் மனம் சேரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய வகையில் தான் அதிகாரிகள் அவர்களை காக்க வைக்காமல் செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் கூட முதலமைச்சர் குறிப்பிட்டார். ஒரு திட்டத்தை மக்களுக்கு தேவையான ஒரு அறிவிப்போடு நின்று விடாமல் அவர்களுக்கு சென்று சேரக்கூடிய வகையிலும் இவ்வாறு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தியிருக்கிறோம். மக்களை தேடி மருத்துவம், அதே போன்று உங்களுடன் ஸ்டாலின் போன்ற திட்டங்கள் அனைத்தும் எல்லாம் தேடியே சென்று கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் தான் அடுத்த கட்டமாக தாய்மானவர்கள் தான் தொடங்கி வைத்திருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த இல்லங்களுக்கு சென்று வழங்கியதற்கு பின்பாக பொதுமக்களும் இருக்கக்கூடிய தொண்டர்களும் உற்சாகமான வரவேற்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அளிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சற்று நேரத்திலிருந்து புறப்படுகிறார். முதல்வரின் மனதுக்கு நெருக்கமான ஒரு திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். மகத்தான திட்டம், அக்கறையான திட்டம், முதியவர்களுக்கான திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டம், முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் தமிழ்நாடு முழுவதும் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. வயது முதிர்ந்தோர், மாற்றுத்திறனாளிகள் என குடும்ப அட்டைகளில் உள்ள 21,70,454 பேர் பயனடையும் வகையில் அவர்களின் வீடு தேடி சென்று குடிமை பொருட்களை வழங்கும் அன்பின் திட்டமான முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். வயது முதிர்ந்தோருக்காக, மாற்றுத்திறனாளிகளுக்காக, அவர்களின் நலன் மேல் அக்கறை கொண்டு இத்தகைய மகத்தான திட்டத்தினை தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் தந்த தாயுமானவர் சென்னை தண்டையார்பேட்டையில் தாயுமானவர் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்த திட்டத்தின் மூலமாக வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.